என் வீட்டுக்காரர் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு எனக்கு வேணும். நான் எங்க போனாலும் என் வீட்டுக்காரர் தேடி பிடிச்சி வேணும். எனக்கு கண்ணுலயாச்சும் காட்ட சொல்லுங்க. நான் எப்படியாச்சும் ரொம்ப முடியாம கிடக்குறேன். எங்க வீட்டுக்காரர் 10 நாள் ஆச்சு, இன்னும் தேடி கண்டே பிடிச்சி தரல. அவன் என்னதான் செய்யறான்னு எனக்கே தெரியல. என் 3 பிள்ளைல வச்சுட்டு என்னதான் செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. நான் வீட்டு வாடகை தான் இருக்கேன். என் வீட்டுக்காரர் எப்படியா தேடி கண்டுபிடிச்சி எனக்கு வேணும். நான் எங்க போனாலும் என் வீட்டுக்காரர் தேடி பிடிச்சி வேணும். எங்க வீட்டுக்காரர் வேணும். எனக்கு எப்படியும் 10 நாளாச்சு இன்னைக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு தேடே வேணும். எனக்கு கண்ணுலயாச்சும் காட்ட சொல்லுங்க. நான் எப்படியாச்சும் ரொம்ப முடியாம கிடக்குறேன். சோறுலாம் நீங்கள ஒண்ணுமே. கடலுக்கு ராமேஸ்வரம் போனாரு, போயிட்டு சனிக்கிழமை போனாரு, 11:30 போல போனாரு. புதரோடு நடராசபுரம் சனிக்கிழமை போனவர் ராஞ்சிக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போனவர் கேட்டதுக்கு தண்ணிக்கெல்லாம் விழுந்துட்டான்னு சொன்னாங்க. இப்போ 10 நாள் தான் இல்லை. இப்போ தேர்றாக ஆளே காணும். எனக்கு எப்படி எங்கள் வீட்டுக்காரர் வேணும். அவர் பேட்டு சுரேஷ். இன்னையோட 10 நாள் ஆயிடுச்சு. ஆனா இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கறது இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. நாங்க தமிழக வெற்றி கழக சார்பாக நாங்க போய் பார்த்தோம். அப்ப அந்த அம்மா ஒரே அழுக, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு தாங்க அப்படின்னு சொல்லி எழுதாப்புல. நாங்க வந்து மீன்வளத்துறையிட்ட போய் சொன்னோம் அந்த ஏடிட்ட. அவர் என்ன சொன்னாரு, நாங்க தேடி பார்க்க போனதுக்கு வாந்தி வருதுன்னு தேடி பார்க்கறோம், திரும்பி வந்துட்டா அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற பதில் சொன்னாப்ல. நாங்க கூட சொன்னோம், சார் வாந்தி மாத்திரை வேணாலும் வாங்கி தர்றோம், நீங்க தேட சொல்லுங்க நாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படி இருந்து நாங்க வந்துட்டு 4 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் தேடி கொடுக்கல. இந்த அம்மா ஒரே போனை போட்டு அழுகுறாப்ல. என் வீட்டுக்காரர் உயிரோட இருக்காரா இல்ல தேடித்தாங்க, எனக்கு நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரே அழுகு. அந்த பிள்ளைகளும் பாவம் வாழ்வாதாரமே இல்லாம இருக்குது. ஒரு மீனவர் குடும்பத்தில் என்ன இருக்கும் பாருங்க. பார்க்க போகும்போது இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கே கஷ்டமா இருக்கு. இப்ப அரசுக்கு வந்து வீட்டுக்காரரை அந்த தேடி கொடுக்கணும். இன்னொன்னு அவங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கணும். பாவம் அவங்களோட வாழ்வாதாரமே ஒண்ணுமே இல்ல. அவங்க வீட்டுக்காரரை வச்சுதான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க. இப்ப அதுவுமே இல்ல. 2 பிள்ளைய வேற இருக்குது. 3 பிள்ளைகளா? 3 பிள்ளை, ஒரு பொண்ணு கூட இருக்கு. பாவம் அந்த பாருங்க, இன்னமும் 10 நாளா அழுதுகிட்டே இருக்குது. அவங்களுக்குமே முடியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.